மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக் கல்லூரியில் தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியின் தொடக்க விழாவை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் வெங்கட்ராமன் தொடங்கி வைத்து பேசுகையில் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக நீதித்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். 3 நாள் நடைபெற்ற இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் இருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து 8 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரிகளில் இருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரிகளில் இருந்து 10 அணிகளும், மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியின் இறுதி சுற்று மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் மாநில சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது சிறப்புரையில் மாதிரி வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அவர் மாணவியருக்கு பிரத்யேகமாக மாதிரி வழக்குவாத போட்டியை நடத்தியது சிறப்பான சிந்தனை என்றார். மேலும் அவர் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இப்போட்டியின் இறுதி சுற்றில் சேலம் அரசு சட்டக் கல்லூரி மாணவிகள் ஹரிணி மற்றும் விசாகா ஸ்ரீ வெற்றி பெற்றனர். 2ஆம் பரிசை விழுப்புரம் அரசு சட்டக் கல்லூரி மாணவிகள் யோக சிந்துஜா மற்றும் ஷாமிலா வென்றனர். சிறந்த மாணவ வழக்கறிஞராக காரைக்குடி அரசு சட்டக் கல்லூரி மாணவி ஜாக்லின் நிஷா தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த எழுத்துப்பூர்வ வாதுரைக்கான பரிசை நர்ஷி மனோஜ் சட்டக் கல்லூரி பெங்களூரை சேர்ந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியாக சட்டக்கல்லூரி முதல்வர் வின்ஸ்டன்ட் அற்புதம் நன்றி உரை கூறினார். On behalf of myself, on behalf of my own the faculty members, on behalf of my own the beloved students, I sincerely extend my heartfelt and warm welcome to the beloved chief guest sir. புதுவை மாநிலத்தில் வந்து நல்ல ஹைலி எஜுகேட்டட், அந்த ப்ராக்டிக்கலாக அந்த கிரவுண்ட் பிரச்சனையை வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் நாலேஜபிளாக இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து சாருன்னு தான் என்னுடைய ஸ்ட்ராங் பிலீவ். அது நம்மளுடைய சிஎம் வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்திருந்தார். அப்போ வந்திருந்தப்போ நம்மளுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு மற்ற எல்லாத்தையும் வந்து காமிக்கிறதுக்காக வந்து அவர்கிட்ட கூட்டு வந்தோம், வாங்க நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு லக்ஷ்மின்னு தான் சொல்லுவார். லக்ஷ்மி வந்திருந்தார், பார்த்தாரு. அவருக்கு தான் இது எல்லாத்தையும் வந்து நல்லா தெரியும், அவர் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு வந்து நல்லா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து ப்ரைஸ் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு வந்து முதல்வரோட மிக ஒரு கார்டியலாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு, எந்த ஒரு பிரச்சனையுமே சரி, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் ஒரு ஒரு நேர்மையான ஒரு அமைச்சராக திகழ்ந்துட்டுருக்காரு. தேங்க்யூ சார் ஃபார் கம்மிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தேங்க்ஸ். அதுவும் குறிப்பாக இந்த விமென்ஸ் மூட் கோட் என்றது இஸ் an excellent idea, as rightly said by our honorable, our respected chairman. Yes, it is a righteous right of our legal community to fight for everything. So the first prize goes to Government Law College, Salem. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. துருவையிலிருந்து புளிச்சம்பள்ளம் செல்லும் தார் சாலை, ராய புதுப்பாக்கத்திலிருந்து ராய ஓட்டை செல்லும் தார் சாலை மற்றும் சேதராப்பட்டில் இருந்து கொண்டிமேடு செல்லும் தார் சாலை என முக்கிய இணைப்பு சாலைகளை அமைப்பதற்கான பணிகளை வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி பூமி பூஜை செய்து முறைப்படி தொடங்கி வைத்தார். மேலும் ராய புதுப்பாக்கம், கடப்பேரி குப்பம் மற்றும் ஓட்டை ஆகிய ஊராட்சிகளில் பொதுமக்களின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் புதிய சிமெண்ட் சாலைகளும் அமைக்கப்பட உள்ளன. கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர்.
இதுகுறித்து மக்கள் விடுத்த தொடர் கோரிக்கைகளை ஏற்று தற்பொழுது இப்பணிகள் தொடங்கப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு வருவாய் கிராமம் SS நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு 49.60 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, 42.50 லட்சம் ரூபாய் செலவில் வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட நமச்சிவாயம் நகரில் சிமெண்ட் சாலை, 36.40 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மல் தெரு மற்றும் கமல் தெரு ஆகியவற்றில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, 27.90 லட்சம் ரூபாய் செலவில் பெருமாள் கார்டன் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 1,56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன், முருகேசன், விடுதலை சிறுத்தை அமைப்பு செயலாளர் ஆதவன், தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், அன்பழகன், ஜெயபால், சிவகுமார், கல்யாணம், பரசுராமன், ஹரிகிருஷ்ணன், கோவிந்தசாமி, நாகராஜ், அஞ்சாப்புலி, தயாளன், அன்புநிதி, தட்சிணாமூர்த்தி, பழனிசாமி, வெங்கடேசன், சேகர், பாஸ்கர், காமராஜ், ஜெயராம், வி மணவெளி கிராம முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், சபாபதி, கலியபெருமாள், பாலகுரு, ராஜேந்திரன், வாசு, லக்ஷ்மணன், தமிழரசன், பாண்டியன், இளஞ்செழியன், ஜான் பேட்ரிக், கணேசன், ஐயப்பன், மெய்பாலன், சீனு, வடிவேலு, குமார், பெரியநாயகம், குருநாதன், குமரவேல், மூர்த்தி, இருசப்பன், சதாசிவம், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அணி அமைப்பாளர் ரமணன், துணை அமைப்பாளர்கள் காளி, காசிநாதன், கோபி, துணைத் தலைவர் கதிரவன், இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, முருகன், வீரமுத்து, கார்த்திகேயன், சேகர், மணி, மோனிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா கல்லு நிறைய இருக்குண்ணா, விடுங்கண்ணா. கல்லு எக்கரே காணண்ணா பண்ணா பின்னாடி போங்க. ஒண்ணு ஒரு 4 பேர் சேர்ந்து குடியா அண்ணா ஒரு விஷயம் இங்க பாருங்க. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 69.20 லட்சம் ரூபாய் செலவில் திருபுவனைப்பாளையம், திருபுவனை, சிலுக்காரிப்பாளையம் மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனைப்பாளையம் கிருஷ்ணா நகர் பிரதான சாலை 6வது மற்றும் 8வது குறுக்கு தெருவிற்கு 12.10 லட்சம் ரூபாய் செலவில்
கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணி, திருபுவனை திருமுருகன் நகர் விரிவாக்க பகுதியில் உட்புற வீதிகளுக்கு 32.20 லட்சம் ரூபாய் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி, சிலுக்காரிபாளையம் மயிலம்பாதை விரிவாக்க பகுதியில் 11.20 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் விநாயகம்பட்டு கிராமத்தில் 13.70 லட்சம் ரூபாய் செலவில் சுடுகாட்டு சாலையை மேம்படுத்தும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், மனோகரன், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், சந்தோஷ்குமார், ராஜேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் அந்தந்த பகுதி கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாருங்க சார். லைட்டிங் எது லைட் தான் லைட்டா சரி. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கிரிக்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் உள்ளது. அதன் எதிரில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த நபர்கள் கோவில் வீதியில் பூக்கடைகள் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். அவர்கள் சுமார் 30 வருடங்களாக வியாபாரம் செய்து வருகின்றனர். அவர்களை கோவில் நிர்வாகம் மற்றும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களும் எந்த ஒரு குறை சொல்லும் வகையில் இல்லாமல் வியாபாரம் செய்து வருகின்றனர். ஆனால் தற்பொழுது உள்ள கோவில் நிர்வாகம் ஏலத்திற்கு தலா 10,000 ரூபாய் கட்ட வேண்டும், ஏலத்தில் அதிக தொகை கொடுப்பவர்களுக்கு முன்னுரிமையாக 8 கடைகள் வைப்பதற்கு ஏலம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மனவேதனையும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர். இதனை எதிர்த்து கோவில் நிர்வாகத்திடம் வியாபாரிகள் கேட்டபோது, உங்களுக்கு 7 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்படும், அதற்குள் நிர்வாகம் எடுக்கும் முடிவிற்கு கட்டுப்பட வேண்டும், இல்லையெனில் கடைகளை வைக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். மேலும் கோவிலில் சுற்றியுள்ள பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானது. நீங்கள் கோவில் நிர்வாகத்திற்கு வரி பாக்கி கட்டாமல் உள்ளீர்கள், உங்களுக்கு கேள்வி கேட்கும் உரிமை இல்லை என்று கூறியதால் மனம் உடைந்து வியாபாரிகள் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் உள்ள அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக முடிவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியாளர்களிடமும் தற்போதுள்ள ஆட்சியாளர்களிடமும் முறையிடுவோம் என தெரிவித்தனர். மேலும் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் போது எங்களை நாங்களே அழித்துக் கொள்வோம் என்று ஒருமனதாக முடிவு எடுத்தனர். மேலும் இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மனு கொடுக்க போவதாகவும், மேலும் எங்களுடைய குடும்பம் இந்த கடைகளை வைத்துக் கொண்டுதான் பிள்ளைகள் படிப்பு மற்றும் குடும்ப செலவுகளை சரி செய்து வருகிறோம், இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் சீர்கெட்டு போகும், இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுகின்றனர். இதனால் கோவில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயா, நாங்க வந்து 20 வருஷமா நம்ம சிங்கிரிக்குடி வாசத்துல இருந்து இங்கே இருக்கிறோம் ஐயா. 20 வருஷத்துக்கு மேல 30 வருஷம் கடையே நாங்க 30 வருஷம் வச்சிருக்கிறோம் ஐயா. இது வந்து இவங்க வந்து தனியார் நபருக்கு வந்து ஏலம் மறுபடியும் அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 8 கடை தான் வைக்கணும்ன்றாங்க. இத வரைக்குமே நம்பி நாங்க குடும்பம் பண்றோம். ஐயா வணக்கம் எல்லாருக்கும். நாங்க கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம், சிங்கிரிக்குடி என்ற கிராமத்துல இருந்து பேசுறோம். நாங்க வடக்கு ஒன்றியத்துல இருந்து பேசுறோம். எங்களுக்கு வந்து ஒரு 30 மேற்பட்ட
கடைகள் வந்து இங்க வந்து தெரு முனை கடைகளை வச்சிருக்கிறோம், கட்டல் போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். இதை நம்பிதான் என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாம் இதுலதான் வாழறாங்க. எங்களுக்கு என்னன்னா திடீர்னு அரசுவோ அறநிலைத்துறை அதிகாரிகளே வந்து இந்த கடையெல்லாம் வந்து எடுங்க. கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குட்டியாங்குப்பம் கிராமத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆணைக்கிணங்க கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவனின் ஆலோசனைப்படி தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை கழக பேச்சாளர் விக்ரமன், மேலும் கடலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனஞ்செழியன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜயசுந்தரம், செயற்குழு உறுப்பினர் கோதண்டபாணி இவர்களின் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வி.கே. மணிகண்டனின் ஏற்பாட்டில் கடலூர் கிழக்கு மாவட்ட வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மற்றும் இளைஞரணி தோழர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ராஜேந்திரன், பரமசிவம், ராமதாஸ், கஜேந்திரன், அருள் வரவேற்றனர். கடலூர் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மார்ச் 1 அவரோட பிறந்தநாள் நம்ம வடக்கொன்றியம் சார்பாகவும் தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடினார்கள். அந்த நேரத்தில் யாரும் இன்மை காரணமாக இப்பொழுது இளைஞரணி தம்பி வி. சிலம்பு அவர்கள் முன்னிலையும் மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே தளபதியினுடைய சிறப்புகளை பற்றி எடுத்துரைப்பதற்கு தலைமை கழக சேர்மன் அவர்களும் காரணப்பட்ட ஊராட்சி பாரதி சனம் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணையை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் அனில்குமார், ஆய்வாளர் இளங்கோ, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, இளைஞரணி அமைப்பாளர் சபரிநாதன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜே, முருகன், சரவணன், கலைமணி, திலகர், கார்த்திகேயன், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சரிங்கண்ணா. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல உணவகங்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. நேற்று முதல் பல வணிக நிறுவனங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நகரில் உள்ள பல உணவகங்கள் செயல்பாடுகளை தொடர முடியாத சூழ்நிலை உருவாகி சில இடங்களில் மூடும் அபாயமும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள பிரபலமான கொங்கு நாடு கிச்சன் உணவகம் மாற்று ஏற்பாடாக பாரம்பரிய முறையில் விறகு அடுப்பை பயன்படுத்தி உணவுகளை தயாரித்து வருகிறது. வாடிக்கையாளர்களுக்கு வழக்கம் போல் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உணவக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
விறகு அடுப்பில் சமைக்கப்படும் உணவுகளில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இறால், காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல் உள்ளிட்ட பல்வேறு வகை உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அதோடு கடல் உணவுகளும் பாரம்பரிய முறையில் சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதுகுறித்த உணவகத்தில் பணிபுரியும் சமையல் நிபுணர் பட்டாபி கூறுகையில், சிலிண்டர் அடுப்பில் சமைப்பதை காட்டிலும் விறகு அடுப்பில் சமைக்கும் உணவுகளுக்கு தனித்துவமான சுவையும் மனமும் இருக்கும். அதனால் உணவின் தரமும் ருசியும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிரமம் ஏற்பட்டுள்ள போதிலும் பாரம்பரிய விறகு அடுப்பை பயன்படுத்தி உணவு தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து சேவை வழங்கி வரும் இந்த உணவகம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொங்கு கிச்சில் நான் ஒரு சவுத் இந்தியன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து இப்போதைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுனால கறி அடுப்பில் எங்கள் ஓனர் சமைக்க சொல்லிட்டாரு. இதுதான் வச்சு சமைச்சிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு 4-5 நாளாக கறி அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நல்லா பேர் எங்களுக்கு இருக்குது. இது நல்லா இருக்குது டேஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கறி அடுப்பில் சமைக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வெயில், இது ஹீட்டு இருந்தாலும் எங்களுக்கு இதில் தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காரு எங்கள் ஓனர். வேறு வழி இல்லைப்பா, இதில் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாமே நாங்கள் டிஷ்ஷு எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கறி அடுப்பில் தான் எறா, மட்டன், சுக்கா, நண்டு, காடா, பிரானு, மற்றபடி கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே இதில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்களுக்கான பணியாணை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையில் 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் திறன் தேர்வுகள் நடத்தப்பட்டன. தேர்வில் தகுதி பெற்றவர்களில் 58 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தகுதி பெற்ற 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணியாணைகளை வழங்கி வாழ்த்தினர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு நேர்மையான சேவை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். அவர்களை தொடர்ந்து பி. அகிலா, லட்சுமி தேவி, தொடர்ந்து ஆர். ஷாலினி. பணியாளர்களுக்கு 18,000 ரூபாய் உயர்த்தி பணி கொடுப்போம் சொன்னோம். அதுக்கான கோப்புகள் நம்முடைய மரியாதைக்குரிய மேதகு துணைநிலை ஆளுநர்கள் கையொப்பமிடப்பட்டு அதற்கான ஆணை இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கின்றது. கல்வித்துறையில் தொழிலதிபர் மார்ட்டின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் ஜான்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமையில் சிறப்பு கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சைவ அறுசுவை விருந்து மற்றும் பழச்சாறு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் பேசுகையில், தொழிலதிபர் மார்ட்டின் பொதுமக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருபவர் என்றும் சமூக பணிகளில் சிறந்து விளங்கி வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் அவரது மகனும் புதுச்சேரியில் தினமும் சுமார் 6000 பேருக்கு உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மார்ட்டின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சிறப்பாக அசைவ உணவு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தொழிலதிபர் மார்ட்டின் 100 ஆண்டுகள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க ஐயா மரியாதைக்குரிய மாண்புமிகு சாண்டியாகோ மார்ட்டின் அவருடைய இனிய பிறந்தநாளை நாங்கள் கொண்டாட கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் அவருடைய பிறந்தநாளுக்கு சார்பாக இங்கே அனைவருக்கும் எனக்கு ஒரு டிஃபன் கேரியரில் ஒரு ஸ்வீட்டும், அதன் பிற்பாடு எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல்ஸா இன்னைக்கு எறா, அதுக்கப்புறமேட்டா ஃபிங்கர் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் ஜூஸ், அதாவது கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, மாசா, அது இப்போ இதெல்லாம் வழங்கணும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிறநாளை கொண்டாட எங்களுடைய ஐயா சாண்டியாகோ மார்ட்டின் அவர்கள்
மூடிடி வாழ வேண்டும். தமிழக அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7078 மாணவர்களும் 411 தனித் தேர்வர்களும், காரைக்கால் பகுதியில் 27 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 1024 மாணவர்களும் 183 தனித் தேர்வர்களும் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வரக்கூடாது என்றும், தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வில்லியனூர் கோட்டைமேடு சுடுகாடு அருகே வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் ஓட்டம் பிடித்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கனவாப்பேட்டை சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த மனோகரின் மகன் 30 வயதான முருகன் என்கிற வேல்முருகன் என்பதும், ஆட்டோ ஓட்டுநரான இவர் ஆன்லைனில் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளியான தோனி என்கிற கார்த்திகேயன் மூலமாக லாட்டரி விற்பனை செய்ததும், இவர்களுடன் சேர்ந்து ஆரியபாளையத்தை சேர்ந்த பழனி, வேல்முருகன், ஜிஎன் பாளையம் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த வீரக்கண்ணு ஆகியோர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் லாட்டரி விற்பனையில் பிடிபட்ட முருகன் என்கிற வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு உடற்பயிற்சி, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் வகையில் பொது அறிவு தொடர்பான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தண்ணீர், சிற்றுண்டி மற்றும் உணவு வழங்கப்பட்டதுடன் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்பாட்டாளர்கள் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர். First prize goes to 4th standard girls. Kanishka.
ஜெசிகா லைட்டா நீ இப்படி வந்துட்டு அவளை எப்படி பின்னாடி இருக்க பாப்பா தெரியல.